இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க பிள்ளையே, கர்த்தருடைய தேவையை சந்திக்கிறவர். அவருடைய சமூகத்தில் காத்துரு. தாவீது பிடித்து கொண்டது போல கர்த்தரை எப்போதும் துதிக்க கற்றுக்கொள். தேவனை மகிமைப்படுத்து. என் கூட பக்கத்தில் இருக்காருன்னா அவரை நான் சோத்தத்து கொண்டு தான் இருக்கணும். என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, நான் குறை பேசினுக்கலாமா? என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, நான் எதாவது கலகம் பண்ணிக்கலாமா? என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, நான் இப்போ சண்டை பண்ணிக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவேன்? நான் அன்புள்ளவனாக இருக்க வேண்டும், நான் தேவனை துதிக்கிறவனா இருக்க வேண்டும், நான் தேவனை மேம்படுத்தவனா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் என் கூட இருந்து எனக்கு உண்டான எல்லா சத்துருக்கள் மத்தியில் என் தலையை உயர்த்தக்கூடியவராய், என்னை மேன்மைப்படுத்தக்கூடியவராய் கர்த்தர் இருப்பார். நீங்கள் நிறைய பேருக்கு இது தெரிலங்க. எனக்கு ஒரு விதமாக இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்க. இதை சொல்வதே உங்களுடைய வேலை. இதை சொல்றதுக்காக கர்த்தர் ஒன்று அழைக்கலைங்க. எத்தனை பேர் பிரச்சனை பண்ணாலும் இயேசு நல்லவர் என்பதை சொல். இயேசு இன்னைக்கு எனக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு, பலனை கொடுத்துருக்கான்னு சொல்லு. இன்றைக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கான்னு சொல்லு. கர்த்தர் உன்னோடு கூட வந்து ஒரு பலத்த கிரியைகளை செய்ய அவர் வல்லவராக